தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. ஒரே ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் உலகின் 80% கோபால்ட்டை சீனா தன்வசப்படுத்தி ஒரு நாட்டையே ஏமாற்றியிருக்கிறது. ஜெயந்த் முந்த்ரா என்பவர் தன்னுடைய லிங்க்டின் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் சீனா எப்படி இந்த சூழ்ச்சியை அரங்கேற்றியது என விவரிச்சிருக்காரு. உலக அளவில் மிகவும் தேவைப்படக்கூடிய ஒரு பொருள்தான் கோபால்ட். நாம் மின்சார வாகனங்களில் பயன்படுத்தக்கூடிய பேட்டரிகளில் கோபால்ட் மிக முக்கியமான உறுப்பாக பயன்படுகிறது. அதேபோல சூப்பர் அலாய்களில் பயன்படுத்தப்படும் முக்கியமான ஒரு பொருள் கோபால்ட். இது ஜெட் என்ஜின் மற்றும் கேஸ் டர்பைன்களில் பயன்படுத்தப்படுகிறது. சில இடங்களில் கோபால்ட் 60ஐ பயன்படுத்தி புற்றுநோய் சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது. எனவே சர்வதேச அளவில் கோபால்ட்டிற்கான டிமாண்ட் என்பது எப்போதுமே இருந்து வருகிறது. இதை முன்கூட்டியே உணர்ந்து கொண்ட சீனா கிட்டத்தட்ட உலகின் 80% கோபால்ட்டை ஒரு சிறிய ஒப்பந்தத்தின் மூலம் தனக்கு சொந்தமானதாக மாற்றியுள்ளது. உலக அளவில் 80% கோபால்ட் இருக்கக்கூடிய ஒரு நாடு என்றால் அது காங்கோ. 2008ஆம் ஆண்டு சீன அரசு காங்கோ நாட்டு அரசுடன் ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டிருக்கிறது. அதன்படி காங்கோ நாட்டில் உள்ள கோபால்ட், காப்பர் உள்ளிட்டவற்றை தோண்டி எடுப்பதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். அதற்கு ஈடாக சீன அரசு காங்கோ நாட்டில் பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்களில் முதலீடு செய்ய வேண்டும். இந்த மாதிரி தான் அந்த டீல் போடப்பட்டிருக்கு. இதனையடுத்து காங்கோ நாட்டில் இருக்கும் 19 சுரங்கங்களில் தற்போது சீனாவின் வசம் 15 சுரங்கங்கள் போய்விட்டன. அங்கு பிரிக்கப்படும் கோபால்ட் அனைத்தும் சீனாவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு அங்கே அவை மதிப்பு கூட்டப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இதன் மூலம் சீனா பல கோடிகளை சம்பாதிக்கிறது. இது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு கவலையை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் சீனாவோ தாங்கள் உறுதியளித்தபடி காங்கோ அரசுக்கு முதலீடுகளை மேற்கொள்ளவில்லை என குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் போது காங்கோ நாட்டு அரசு தங்கள் வசம் இருக்கக்கூடிய கோபால்ட்டின் மதிப்பை உணராமல் கையெழுத்திட்டு விட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. $3 பில்லியன் முதலீடு செய்வதாகத்தான் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டது. ஆனால் காங்கோ அரசு உண்மையாக தங்கள் வசம் இருக்கும் கோபால்ட்டின் மதிப்பை உணர்ந்திருந்தால் அது $20 மில்லியன் என உயர்ந்திருக்கும்னு சொல்லப்படுது. சீன அரசு தாங்கள் உறுதியளித்த $3 பில்லியன் இதுவரை $822 மில்லியன் மட்டுமே முதலீடு செய்துள்ளது. அதாவது உறுதியளித்த தொகையில் 27% மட்டுமே இதுவரை முதலீடாக பெற்றுக் கொண்டிருக்கிறதாம். இதனால் தவறு செய்து விட்டோமோ என காங்கோ அரசு தற்போது வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் சீனாவோ மற்றொரு நாட்டின் ஆதாரத்தை கொண்டு கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin.